வணக்கம் 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரெய்னி டைரக்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான கண்டென்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ரொம்ப ஒரு ஒரு உருக்கமான ஸ்டோரியை தான் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க, மேக்ஸிமம் 10 மார்க்ஸில் கேட்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆளுங்க ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்கள நம்பவே முடியாது. ஏன்னா எந்த மாதிரி வேணாலும் கொஷின்ஸ் எடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 10 மார்க்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் 5 மார்க்ஸ்லையும் எழுத முடியும், 10 மார்க்ஸ்லையும் எழுத முடியும். ஓகேங்களா? ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த எல்லா வீடியோஸும் முடிஞ்ச பிறகு எனக்கு என்னால் தெரிஞ்சதுனாக்கா நான் இந்த 5 வருஷ கொஷின் பேப்பர்ஸையும் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகேங்க, ரொம்ப இருக்காமல் நான் டேரெக்டாக கண்டென்ட் போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? இந்த ஸ்டோரியோட நேம் போஸ்ட் மாஸ்டர். இதை எழுதின ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அதாவது வந்து இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவர் தான் யாருன்னு கொஞ்சம் யூகிங்க. சரி, சொல்லிடுறேன். ரவீந்திரநாத் தாகூர், அதாவது நம்மளுடைய தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர், அவர் தான் இந்த அழகான ஒரு உருக்கமான ஸ்டோரியை நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து இவருடைய ஃபேமிலிஸ் வந்து கம்போசர்ஸ், மியூசிஷியன்ஸ், அதாவது வந்து ரோல் பிளேயர்ஸ், ஆர்டிஸ்ட், ட்ராமாட்டிஸ்ட், அதே மாதிரி வந்து ஒரு சம் ரைட்டர்ஸும் இருக்காங்க. அவருடைய வம்சத்தில் இவரும் பெருமை சேர்க்கறதுக்காக இவரும் ஒரு மிகப்பெரிய ரைட்டராக நமக்கு இருக்கார். ஓகேங்களா? இவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸில் கீதாஞ்சலி அப்படின்ற நூல் தான் மிகப்பெரிய ஃபேமஸாக, அதே சமயத்தில் இவருக்கு பெருமையும் கொடுத்த நூல்னு சொல்லலாம். ஓகேங்க. இந்த போஸ்ட் மாஸ்டர் கதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேர் தான். தாதா பாபு, DADABABU, ஈஸியாக இருக்குது பாருங்கள். தாதா பாபு அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. முக்கியமான ரோல், ஹீரோன்னு இல்லாமல் முக்கியமான ரோல், அவர் தான் போஸ்ட் மாஸ்டர். ஓகேங்களா? அண்டு செகண்டு யார்? நம்ம இந்த கதைக்கு 2 முக்கியமான ரோல் தாங்க. ஒன்று போஸ்ட் மாஸ்டர், அதாவது தாதா பாபு. இன்னொருத்தவங்க வந்து ரட்டன், ஆர்ஃபன்கள், அதாவது அனாதையான பெண். ஓகேங்களா? இந்த போஸ்ட் மாஸ்டர் அவர் வந்து கல்கத்தா ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து அவர் வேலை விஷயமா வந்து அவரை வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்மால் வில்லேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கூச்சலான, கத்தலான, ஒரு ரொம்ப நாய்ஸியான வில்லேஜ், ரொம்ப ஐசோலேட்டட் வில்லேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி இவரோட ஆஃபீஸும் ரொம்ப ஒரு ரொம்ப நாய்ஸியான மத்தியில் தான் இவருடைய ஆஃபீஸும் அமைஞ்சிது. அதை பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்தது, ரொம்ப டென்ஷனாக வந்து ரொம்ப வெறுப்பாகவும் இருந்தார். ஆனால் அவருடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்ததுன்னு சொல்லலாங்க. அவர் வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு, அந்த கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு சின்ன வீடு இருக்கும் போஸ்ட் மாஸ்டருக்கு, அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே ரட்டன்ன்ற அந்த அனாதை பெண்ணோட இவருக்கு ஒரு நல்ல ஒரு பாசம் வந்துடுது. அந்த ரட்டன்ற அந்த பெண் தான் வந்து இவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் கொஞ்சம் வயசானவர். அவங்களுக்கு ஏற்ற தேவைகள், வேலைகள் எல்லாமே வந்து அந்த ரட்டன் கேர்ள் தான் செய்கிறாங்க. செஞ்சு முடித்தோடனே தன்னுடைய மெமரிஸ், அந்த போஸ்ட் மாஸ்டர் அவருடைய தன் அம்மா அப்பாவோட நான் எப்படி இருந்தேன், நான் வந்து இப்படிலாம் இருந்தேன், நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், தன்னுடைய மொத்த மெமரிஸையும் ரட்டன் கேர்ளுக்கு அப்படியே சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. அந்த ரட்டன்கள் வந்து ஒரு அனாதை பெண்ணுன்றதுனால அவங்களுக்கு உறவுகளோட வாழணும். எல்லா அனாதைன்னு சொல்ல, யாருமே கடைசியாக போகிறவங்க மட்டும்தான் அனாதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு. ஆனால் நம்ம அதாவது வந்து அனாதைன்னு தான் சொல்லுவோம், வேறு வழி இல்லை. அந்த பெண்கள் மொத்தமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு உறவுகளோட வாழணும், ஒரு அம்மா அப்பாவோட வாழணும், தம்பி தங்கச்சியோட வாழணும், சித்தி மாமா பெரியப்பா, ஒன்று விட்டு சித்தப்பா, ஒன்று விட்டு பெரியப்பா, தாத்தா பாட்டி, எல்லா உறவுகளோடும் வாழணும்னு ஆசை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோனில் இறங்கி பப்ஜி கேமு, ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாடிட்டுருக்கோம். நான் இதை சொல்கிறேன். சரி, ஒரு சோஷியல் நியூஸாக இருக்கட்டுமே, இனிமேலாவது உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. இந்த ரட்டன் கேர்ளுக்கும் அதே மாதிரி உறவுகளோட
வாழணுன்ற ஆசை இருந்தது. அதனால் இவருடைய ரிலேட்டிவ்ஸ் யார், போஸ்ட் மாஸ்டருடைய ரிலேட்டிவ்ஸை வந்து தன்னுடைய ரிலேட்டிவ்ஸாக அப்படியே ஏற்றுக்கிறாங்க. என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சொந்த பந்தம் அப்படின்னு அவங்க இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பா, தனக்கு ஒரு அப்பா இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு தம்பி இருக்கிறதாகவும், அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே தம்பி அப்பாவோட சுற்றி நானும் அப்பாவும் விளையாடுறோம், நானும் என் தம்பியும் அப்பா கிட்டே ஜாலியாக விளையாடி ஒரு கடற்கரையில் போய் மீன் பிடிக்கிறதா ரொம்ப இமேஜினேஷன் ட்ரீமுக்கே அவங்க போயிடுறாங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் தன்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கிறாங்க ரத்தன். அதுக்கப்புறம் ஒரு சோகமான இன்சிடெண்ட் வருதுங்க. என்னன்னாக்கா அது ஒரு ரெய்னி காலகட்டம், அதாவது ஒரு மழை காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம். அதனால் அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் அந்த டைமில் அதிகமாகிடுது. அவர் வந்து தனக்கு லீவு எடுத்துக்கிட்டு அப்படியும் வந்து அவர் க்யூர் ஆக முடியல, ரெக்கவர் ஆக முடியல. ஸோ ரத்தன் தான் வந்து எல்லா வேலையும் அவருக்கு ஏற்ற பணிவிடைகள்லாம் செஞ்சு போட்டு உணவு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க ரொம்பவே உதவி செய்கிறாங்க. ஆனால் அவர் அந்த இல்னஸ்லேயே ரொம்ப சஃபர் ஆகிடுறதுனால அவர் தனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் கவர்மெண்ட் வந்து அவருடைய ட்ரான்ஸ்ஃபரை சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தர முடியாது அப்படின்ற அப்படியே 2 தடவை அவர் அப்பீல் பண்ணியும் ரிஜெக்ட் ஆகிடுறாரு. அதனால் அவர் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கான கல்கட்டாக்கே போகலாம் அப்படின்னு நினச்சிடுறாரு. ஆனால் ரத்தன்ற அந்த கேளுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா தனக்கு ஒரே ஒரு சொந்தமாக இருக்கிறது இவர் மட்டும்தான். ஏன்னா இவரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அனாதையாக தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க. ஏன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா, கொஞ்சம் பாருங்களேன், என்னால் இல்லைம்மா என்னால் ஒத்துக்க முடியாதும்மா, எனக்கு வந்து என்னால் உடம்பு இது மேலே முடியாது, என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்க கடைசி காலம் வாழற வரைக்கும் நான் அவங்களோடயாவது இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி, அவரை வந்து எப்படி நம்மளால் தடுக்க முடியும், அவருடைய உடம்பு தான் நமக்கு முக்கியம், நம்மளோட சந்தோஷத்துக்காக அவரை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரட்டன் கேர்ளும் நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் மாஸ்டருக்குள்ளே இவங்களுடைய மனசு மாறிடும் அப்படின்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் இவங்க வந்து தனக்கு உண்மையான சொந்தம் வரப்போகிற போஸ்ட் மாஸ்டர் வந்து எப்படி இருப்பார், நம்மகிட்ட சகஜமாக பழகுவாரா இருக்காரா கூட தெரியாது. ஸோ அதனால் இவருக்காகவே மறுபடியும் இதே மாதிரி அவர் க்யூர் ஆகிட்டு இதே ஊருக்கே போஸ்ட் மாஸ்டராக வருவார் அப்படின்னு அவங்க ஏங்கி இலவு காத்த கிளி போல் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகாகவும் ரொம்ப வேதனையாகவே இந்த கதையை நம்மளுடைய ஆத்தர் ரவீந்திரநாத் தாகூர் முடிச்சிடுறாரு. இந்த ஸ்டோரியோடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பு என்றைக்காக இருந்தாலும் டைம் டிலே ஆகும், ஒத்துக்கிறேன், டைம் டிலே ஆகும். ஆனால் கட்டாயமாக உண்மையான அன்பு நம்ம டைம் வெயிட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரத்தன் கேர்ளும் அந்த போஸ்ட் மாஸ்டர் மறுபடியும் சந்திப்பா அப்படின்னு ... அப்படி வச்சு ரவீந்திரநாத் தாகூர் முடிச்சிடுறாரு. சரி, ஓகேங்க. ஒரு உண்மையான அன்பை எப்படி மாற்றுது பாருங்களேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நிறுத்திக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய வந்து எப்படி சொல்கிறது, இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு சந்தோஷத்தை லைக்ஸ் மூலமாகவோ ஷேர் மூலமாகவோ எங்களுக்கு தெரிவியுங்கள். கீழே இப்போ அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது கீழே பிரெய்னி டேரக்டர் அப்படின்னு நம்மளுடைய சேனல் இருக்கும். அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபின்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றிகள். டாட்டா, பாய் பாய், see you.